அனைவருக்கும் வணக்கம். இந்த திருக்குறளில் அதிகாரம் 57 வெறுவந்த செய்யாமை, குறள் எண் 567. கடுமொழியும் கைகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அறம். இதுதான் குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், கடுஞ்சொல் பேசுதலும் அளவுக்கு அதிகமான தண்டனை விதித்தலும் அரசனது பகைவரை வெல்லும் பேராற்றலுக்கு உதவியாக இருந்த இரும்பையும் தேய்த்து அழிக்க வல்ல அறம் போன்ற ஆயுதமாகும் என்று பொருள்படும்படி இந்த குறள் நமக்கு அரசனது சொல்லின் சூட்சமம் பற்றி எடுத்துரைக்கிறது. அரசன் சொல்கின்ற கடுஞ்சொல்லும் அவர் விதிக்கும் முறை கடந்த தண்டனையும் தொடர்ந்து ஒரு அரசனிடம் காணப்பட்டால் அந்த செயலானது பின்னாளில் எப்படி வளர்ந்து நிற்கும் என்றால், அவரது எதிரிகளிடமிருந்து, அதாவது அவரது பகைவர்களிடமிருந்து அரசன் பெரும் வெற்றிக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருந்த அவரது இரும்பு தளவாடங்களை தேய்த்து கரைக்கும் அறத்தினை போல் அவரது சொல் இருக்கும் என்பதையே கடுமொழியும் கைகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அறம் என்று இந்த குறள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அது மட்டுமல்ல, குடிமக்களாகிய நமக்கும் இந்த குறள் நல்ல ஒரு பாடம் புகட்டுகிறது. எந்த பதவியில் இருந்தாலும் நல்ல சொல் சொல்வது சரியான முறையில் இடர்களை களைவதுமாக இருந்தால் அது தொடர்ந்து நம்மையும் நமது வெற்றியையும் நிலையாக வைத்திருக்கும். அதுவன்றி கடுமையான சொல்லையும் முறையில்லா செயலையும் செய்பவர்களாய் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு வெற்றி வாங்கி தந்த அவர்களது திறமையே அவர்களை விட்டு மன்னருக்கு எப்படி தன் சொல்லால் ஆயுதம் எப்படி கரைந்ததோ அதுபோல சாதாரண மனிதருக்கு நாளடைவில் மறைந்து போய்விடும். கடுஞ்சொல் கூறாமல் இனிய சொல் பேசுவதில் நாம் எப்போதும் கவனமாக இருப்போம். வாழ்க வளத்துடன். நாளை நாம் மற்றொரு குறளில் சந்திப்போம்.